ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நார்செட் ஜிப்மர் இஎஸ்ஐசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் டே 31 இன்னைக்கான கொஷின் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரக் இஸ் யூஸ் டு லோவர் பிளட் கொலஸ்ட்ரால். ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மி பண்ணுறதுக்கான ட்ரக் என்ன அப்படின்னா, டைரெக்டாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அட்டோர்வாஸ்டாட்டின். ஓகே, ஸ்டாட்டின் பேஸ்டு ட்ரக்ஸ். ஓகே, ஆன்டி லிபிடமிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹெச்எம்ஜி கோஏ ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன செய்யும்னா ரெடியூசஸ் அவர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். எப்படி முடியும்னா, இங்க ஸ்டாட்டின் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கீவேர்டு. அட்டோர்வாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின், ஸ்டாட்டின் தான் முடியும். இதோட சைடு எஃபெக்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சைடு எஃபெக்ட் ஆஃப் அட்டோர்வாஸ்டாட்டின் இஸ் லிவர். ஓகேவா, இட் காசஸ் ஹெப்படோடாக்சிசிட்டி. இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹெப்படோடாக்சிசிட்டி அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அட்டோர்வாஸ்டாட்டின்லாம்? லிவர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அப்புறம் இந்த பிரெக்னன்சிலையும் கொடுக்கக்கூடாது. ஸோ திஸ் டூ ஆர் த மேஜர் கண்டிஷன் வேர் அட்டோர்வாஸ்டாட்டின் இஸ் கான்ட்ராண்டிகேட்டட். மற்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளூசமைடு, டையூரிட்டிக்ஸு, ப்ரோபோனலால், டில்டில்சம் ஆர் ஆல் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட், the supportive cells of the nervous system are. So nervous system ஓட supportive cells என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல T cells, stem cells, glial cells, astrocytes. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். T cells நம்ம எல்லாருக்குமே தெரியும். T cells provides immunity. நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி கொடுக்கறது T cells. ஸ்டெம் செல் தான் நம்மளுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது. மீதி அப்ப இது ரெண்டும் கிடையாது. மீதி கிளையல் செல், ஆஸ்ட்ரோசைல்ஸ் ரெண்டுமே என்ன இருக்கும்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஆஸ்ட்ரோசைட்ஸ் என்னன்ட்டு. ஓகே, கிளையல் செல்ஸ், வாட் கிளையல் செல்ஸ் ஆர் த சப்போர்ட்டிவ் செல்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா, அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆர் ப்ரொடெக்ஷன், நியூரானோட ப்ரொடெக்ஷனுக்கு இருக்க செல்ஸ் பேர் தான் என்னது? கிளையல் செல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, கிளையல் செல்ஸ் தான். நெக்ஸ்ட், a 35-year-old smoker with gangrene toe most probably suffers from. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? thromboangiitis oliverian, Raynaud disease, atherosclerosis, arteriovenous fistula, AV fistula. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம், ஸ்மோக்கர்ஸ். Smokers are more prone to develop thromboangiitis obliteratum. What is thromboangiitis obliteratum? Berger disease ன்னு சொல்லுவாங்க. What is Berger's disease? Peripheral artery diseaseல வர்றதுதான் Berger disease. ஸோ இதுல என்ன ஆகும்னா, அந்த பெரிஃபரி பிளட் வெசல்ல என்ன ஆகும்? அத்தீரோஸ்கிலரோசிஸ் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகுது? ஆக்சிஜனேஷன் கம்மி ஆகும். இதான் வந்துட்டு பர்கர் டிசீஸோட மெயின் இதுவே. ஸோ அப்போ ஆப்ஷன்ல வேற என்ன இருக்கு? ரேனால்ட் டிசீஸ். ரேனால்ட் டிசீஸும் வந்துட்டு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் தான். ஆனால் ரேனால்ட் டிசீஸ் எதனால வரும்னா, ஸ்பாசம் ஆஃப் த பிளட் வெசல்ஸ்னால வரும். அத்திரோஸ்கிலரோசிஸ் கிடையாது. ஏவி ஃபிஸ்டுலா வந்து நம்ம யூஸ்வலா டயாலிசிஸ்க்கு கொடுப்போம். ஓகேவா, என்னதான் இத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் ஒரே ஆப்ஷன்ல ஆன்சர் முடிஞ்சிச்சுன்னா ஸ்மோக்கர்ஸ் வில் டெவலப் பர்கர்ஸ் டிசீஸ் தான். பர்கர் டிசீஸ் கூட இன்னொன்று ஒரு பேர் தான் thromboangiitis obliterans. நெக்ஸ்ட், nursing activity shown to potentially increase intracranial pressure. ICP, which of the following action will increase? Raising the head end of the bed to 30 degree, applying therapeutic touch, endotracheal suctioning, and speaking softly. ஸோ ஐசிபியோட நார்மல் வேல்யூ என்ன? இன்னைக்கான கமெண்ட் செக்ஷனுக்கான செக்ஷன் இதான். ஐசிபியோட நார்மல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மற்ற கொஸ்டின் என்னன்னு பார்த்துலாம். ரைசிங் த ஹெட் அண்ட் ஆஃப் த பெட் டு 30 டிகிரி. இப்போ 90 டிகிரி, அதை 45 டிகிரிக்கு மேல ரைஸ் பண்ணாதான் ஐசிபி அதிகமாகும். கரெக்டா? ஆனா 30 டிகிரிங்கிறது ஐசிபி இன்க்ரீஸ் பண்ணுமா? கிடையாது. தெரப்பட்டிக் டச்சு ஐசிபி இன்க்ரீஸ் பண்ணுமா? கிடையாது. ஸ்பீக்கிங் சாஃப்ட்லி, ஸ்லோவா பேசுறதுனால அதிகமா? அதுவும் கிடையாது. மீதி என்ன இருக்கு? எண்டோட்ரக்கியல் சக்ஷன்.
ஓகே, endotracheal suctioning causes increased ICP. ஓகேவா, endotracheal suctioning இது வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The absolute contraindication for doing endotracheal suctioning is increased ICP மட்டும்தான். ஸோ ஐசிபியோட நார்மல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், a nurse should expect a person who has chronic renal failure to be given erythropoietin 2. So patient is having CKD, chronic renal failure. CKD patientக்கு erythropoietin கொடுக்குறாங்க. What is the function of erythropoietin? Erythropoietin maintains RBC production. RBC ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்றத எரித்ரோபாய்டினோட வேலை. எரித்ரோபாய்டின் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ கிட்னிலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் ஆகாது, அதனால தான் வி ஆர் சப்ளிமெண்டிங். ஆப்ஷனில் வேற என்னென்ன இருக்கு? என்ஹான்ஸ் டபிள்யூபிசி கவுண்ட் கிடையாது, என்ஹான்ஸ் மெச்சுரேஷன் ஆஃப் த்ராம்போசைட்ஸ் கிடையாது, இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளேட்லெட் கிடையாது, ஸ்டிமுலேட் த சிந்தசிஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தான். ஸோ எரித்ரோபாய்டின் யூஸ்வலாக இதுக்கு தான் கொடுப்பாங்க. இட் மெயின்டைன்ஸ் த ஹெமட்டோபாய்சிஸ் ஆர் எரித்ரோபாய்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. எரித்ரோபாய்டின் மெயின்டைன் எரித்ரோபாய்சிஸ். வாட் இஸ் எரித்ரோபாய்சிஸ்? இதான் எரித்ரோபாய்சிஸ் டினோட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசி ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்றது தான் இதோட மெயினான வேலையே. Next, which of the following blood values on laboratory report should a nurse expect when patient is when accessing a patient who has emphysema? ஒரே வார்த்தையில இதுக்கும் முடிஞ்சிச்சு. emphysema. emphysema causes. ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னா PaCO2 லெவல் கொடுத்துருக்காங்க, pH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, PaO2 லெவல் கொடுத்துருக்காங்க, பைகார்ப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நார்மல் வேல்யூ தெரிஞ்சா கூட ஆன்சர் எழுதிடலாம். ஏன்? பைகார்ப் 22 to 26 நார்மலாக தான் இருக்கு ஆல்மோஸ்ட். பிஹெச் 7.35 to 7.45, இது ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டாக இருக்கு. இன்க்ரீஸ்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? அல்கலோசிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். தென் PaO2 92ங்கிறது நார்மல் தான். அப்போ இது ரெண்டு ஆப்ஷனும் நார்மல். அப்போ சியும் டியும் கிடையாது. மீதி டி பிஹெச் அல்கலோசிஸ்ல இருக்கு. தென் PaCO2 35 to 45 நார்மல். கரெக்டா? 55ங்கிறது இன்க்ரீஸ்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசிடோசிஸ்ல இருக்கு. எம்ஃபைசீமா லீட்ஸ் டு அசிடோசிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகேவா? பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்? அசிடோசிஸ் தான் வரும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். எம்ஃபைசீமா லீட்ஸ் டு அசிடோசிஸ். நெக்ஸ்ட், which of the following food should be removed from the dietary tray of a patient who has hepatic encephalopathy? So hepatic encephalopathy தெரியும். encephalopathy, hepatic denotes liver, encephalopathy denotes affecting the brain. liver ஃபெயிலியர்னால வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன ஆகுது? பிரெயின்ல அக்குமுலேட் ஆகுது. அதனால அவங்களுக்கு வர சேஞ்சஸ் ஆர் இதுதான் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? என்ன ஃபுட்டு ஷுட் பி ரிமூவ்? எது சாப்பிடக்கூடாது? இட்லி, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட், எக்ஸ். Eggs are being avoided. ஏன் eggs are being avoided? Eggs has high amount of protein. கரெக்டா? புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கும். புரோட்டீன் அதிகமா இருந்துச்சுன்னா இட் காசஸ் அக்குமுலேஷன் ஆஃப் அமோனியா. அதனால எக் இஸ் அவாய்டட். மற்றபடி இட்லி, ட்ரம்ஸ்டிக் வேவ்ஸ் ஆர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நார்மல் ஃபுட்ஸ் தான். இதனால வந்துட்டு அந்த கண்டிஷன் எதுவும் டிட்டோரியேட் ஆகாது. ஸோ ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி இருக்கும் போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, எக் தான். நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ஈஸியான கொஷின் சொல்லி ஆன்சர் எழுதுவோம், ஆனால் தப்பாக தான் எழுதுவோம். The nurse should instruct a patient who is to receive digoxin to report development of which of the following side effect? Patient digoxin எடுக்கும் போது என்ன சைடு எஃபெக்ட் வந்தா சொல்லணும். ஆப்ஷன்ல ரிங்கிங் இன் த இயர்ஸ், டினிட்டிஸ் இருக்கு, லாஸ் ஆஃப் அப்படைட், சைன்ஸ் ஆஃப் ப்ரூசிங், சென்சிட்டிவிட்டி டு லைட். ஸோ டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஜாக்சின் எதுக்கு கொடுப்போம்னா நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ கொடுப்போம். ஸோ டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியோட மேனிஃபெஸ்டேஷன் என்ன இருக்கும்? அனரெக்சியா, நாசியா, வாமிட்டிங் தான் இருக்கும். கரெக்டா?
அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இட் காசஸ் இந்த டிப்ளோபியா. என்னங்க சொன்ன எதுவுமே ஆப்ஷன்ல இல்ல, இருக்கு, ஆனா இன்டைரக்டா இருக்கு. நாசியா வாமிட்டிங் இருந்தா என்ன இருக்கும்? அப்படைட் வில் பி லாஸ். ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லாஸ் ஆஃப் அப்படைட் தான். ஸோ டைரக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டைரக்டா இருக்கும். நாசியா வாமிட்டிங் இருந்தாலும் என்ன ஆகும்? அல்டிமேட்லி ஃபுட் இன்டேக் வில் பி லாஸ்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, லாஸ் ஆஃப் அப்படைட் தான். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த கொஷின் இன் ஆர்டர் தான். ஐ ரீட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் தட் செட். அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ இருக்கு, அதுல என்ன இருக்குன்னா பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா போஷ் ஏர் கண்டிஷன் சொல்லுது. கியூ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஜென்டில்மேன் ஆஃப் டேஸ்ட் சொல்லுது. ஆர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஆர் அவைலபிள் ஃபார் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம். ஆக்சுவலா இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி நீங்க ஆர்டர்ல எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகே, எல்லாத்துலயுமே பி இருக்கு பாருங்க. பி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எப்பயுமே பியா தான் இருக்கும் அர்த்தம். அப்ப பின்னு போஷ் ஏர் கண்டிஷன் நம்பர் 1. நம்பர் 2 and 3 தான் நம்ம இப்ப டிசைட் பண்ணணும். 2லயும் பாருங்க, ஜென்டில்மேன் ஆஃப் வேஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சப்ஜெக்ட். இந்த போஷ் ஏர் கண்டிஷன்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் ஆஃப் வேஸ்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வருமா? வராது. சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன வரும்? வர்பு தான் வரணும். கரெக்டா? அப்ப பிக்கு அப்புறம் பி, 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 பிக்கு அப்புறம் கியூ, ஜென்டில்மேன் ஆஃப் வேஸ்ட். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. மீதி 2 ஆப்ஷன். பிக்கு அப்புறம் எஸ், போஷ் ஏர் கண்டிஷன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம். எஸ், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம் கரெக்ட். நம்பர் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இதான். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூவா ஆரா தான் டிசைட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜென்டில்மேன் ஆஃப் டேஸ்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்பயுமே லாஸ்டா தான் வரும், அதுக்கு முன்னாடி என்ன வர்பு வரணும். அப்ப தேர்ட் என்ன? ஆர் அவைலபிள் ஃபார் ஜென்டில்மேன் ஆஃப் டேஸ்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்? போஷ் ஏர் கண்டிஷன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ரூம்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஜென்டில்மேன் ஆஃப் டேஸ்ட். அப்ப பி, எஸ், ஆர், கியூ, இதுதான் கரெக்டான ஆன்சர். பிஎஸ் ஆர் கியூ இஸ் த கரெக்டான ஆன்சர். இது இங்கிலீஷ் பேஸ்டு கொஸ்டின் தான், ஆனா நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, காமனான பேசிக் நாலேஜ் தான் இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், வர்ப் இருக்கணும், அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ். நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், ஜிக்மர், ஆர்செட் எல்லாமே. அப்படி இல்லை எனக்கு வெறும் படிக்கணும்னாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல இப்போ ஜிப்மர், ஆர்ஆர்பி நெக்ஸ்ட் வரப்போது, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸும் இருக்கு. எய்ம்ஸ், எம்எஸ்சி, இந்த மாதிரி மேஜர் எக்ஸாம்ஸ், நிம்மான்ஸ் எல்லாத்தோட மேஜர் எக்ஸாம்ஸோட ப்ரிலிம்ஸ் இப்போ நார்செட் எடுத்தா ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்லாமே மெமரி பேஸ்டு தான். நீங்க ஃப்ரீ தான், ஃப்ரீ டு ஆக்சஸ் தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும்னாலும் இதை நீங்க சஜஸ்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், நேற்று நீங்க கொடுத்த இன்புட்ல இருந்து வந்த கொஸ்டின் தான் இது. ஐடென்டிஃபை த கரெக்ட் வேர்டு. ஸோ கரெக்ட் வேர்டு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்ல இருந்து நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ இதுல கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ஹியூமரஸ், கேங்க்ரஸ், போப்பலஸ், தென் மார்டூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வாட் யூ மீன் பை? எனக்கு தெரிஞ்சு ஹியூமரஸ் எல்லாருக்குமே தெரியும், ஹியூமர் எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் ஹியூமர்? ஹியூமர்னால என்ன அர்த்தம்? அந்த நகைச்சுவா பேசுறாங்க, அதை தான் ஹியூமரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹியூமரஸ் தான். ரொம்ப ஜாலியா பேசுறாங்க அப்படின்னு சொல்றவங்கள தான் அந்த வேர்டு என்னன்னா ஹியூமரஸ் இஸ் த ஆப்ட் வேர்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அனதர் 1 வீக் ஸ்டே மோட்டிவேட்டட். நல்லா படிங்க, என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க டெஸ்ட்டுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட்.